செய்தான் தவறு. ஏன்னா உலகத்துல எந்தவித ஜீவராசிகளும் பசியோடு வாழக்கூடாது என்பதுதான் இறைவனுடைய நோக்கம். ஏன்னா எல்லாத்துக்கும் படி இழக்கக்கூடியவன் யாரு? சிவபெருமானாக கூடியவர். அப்ப பார்வதேவி நினைத்தாளா எல்லா நாளும் எல்லாருக்கும் உணவளித்து விட முடியுமா? பார்ப்போமே அப்படின்னு சொல்லி சோதனை செய்கிறாள். யாருக்கு சோதனை கொடுக்கிறாள்? சிவபெருமானுக்கு. அப்ப தன்னுடைய பணியை செய்வதற்காக யாரு? சிவபெருமான் எல்லா ஜீவராசிகளுக்கும் உணவு கொடுக்க வேண்டும் என்பதற்கான வேலையை அவர் துவங்க ஆரம்பிச்சுட்டாரு. இந்த அம்மா என்ன பண்றாங்க? ஒரு சிறு எறும்பை பிடித்து அதை ஒரு மூடியிட்ட அகலுக்குள் இட்டு அந்த அம்மா என்ன பண்றாங்க? மூடி வச்சிடுறாங்க. அந்த அம்மா எப்படி? ஒரு எறும்பை எடுத்து வெளியில் போகாத அளவுக்கு, காற்று புகாத அளவுக்கு அந்த எறும்பை போட்டு மூடி வச்சிடுறாங்க. ஆனா சிவபெருமானாக கூடியவர் தன்னுடைய பணிகளை முடித்து விட்டேன்னு அந்த கைலாயத்துக்கு வந்து அமர்கிறார். அப்பதான் இந்த பார்வதி அம்மா கேட்கறாளா விளையாட்டா, எல்லாத்துக்கும் பசியா தெரியலா? உண்மையிலே எல்லா ஜீவராசிகளுக்கும் உணவு கொடுத்துட்டீங்களா அப்படின்னு கேக்குறா. அப்படின்னு இந்த அம்மா கேக்குறா. சரி. அப்பதான் சிவபெருமான் பாருங்க சிரிச்சுக்கிட்டே புன்முறுவலோடு, ஆம் தேவி, எல்லா ஜீவராசிகளுக்கும் நான் உணவு கொடுத்துட்டேன்னு அவர் சொல்றாரு. அப்பதான் இந்த அம்மா சொன்னாரா, கிடையாது, உங்கள் பணியில் தவறிவிட்டீர்கள், நீங்கள் ஒரு ஜீவராசிக்கு நீங்கள் உணவு கொடுக்க கிடையாது என்று. அப்பதான் அந்த அம்மா மூடி வைத்த எறும்பை திறந்து பார்த்த பொழுது அந்த எறும்பினுடைய நாவிலே ஒரு சிறு அரிசியினுடைய அந்த நுனியாகப்பட்டது இருந்ததாம். பார்த்து வியந்து போனாலாம் யாரு? பார்வதி தேவி. சோதனை யாருக்கு வைக்க வேண்டும்? சோதனையை கொடுக்கக்கூடியவனே இறைவன். இறைவனுக்கே சோதனை என்று ஒன்று கொடுத்தால் சும்மா விடுவானா? பாருங்க, எங்கிருந்தாலும் எந்த மூலையில் இருந்தாலும் கூட, காற்று புகாத அளவில் மனிதன் இருந்தாலும் கூட உணவை கொடுக்கக்கூடிய கடமை அந்த இறைவனுக்கு உண்டு. அதனால எந்தவித ஜீவராசியுடைய வயிற்றுல அடிச்சு நான் இங்க அப்படின்னா நான் யாருக்காக இந்த திணையை வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் எம்பெருமான் முருகனுக்காக இந்த செந்தனையாக கூடியதை விதைக்க வைத்து அபிஷேகம் செய்ய வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கமாக. முருகப்பெருமானுக்கு பசியாற்ற வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவர் படைத்த நிச்சயமாக நான் கொடுக்கக்கூடிய அந்த பிரசாதத்தை ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர். அதனாலதான் அவனிலே தேனும் தினைமா இந்த உருண்டைகளை வைத்து பறவைகளுக்கு உணவும் கொடுக்கும் விதமாக இவ்வுலகில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அருமையா சொன்னீங்க. ஏன்னா தானம் என்பது வேறு, தவம் என்பது வேறு. ஏதாவது ஒன்றை எதிர்பார்த்து செய்தால் அதற்கு பெயர் தானம். எதையுமே எதிர்பாராமல் செய்தால் அதற்கு பெயர் தர்மம் அப்படின்னாங்க. ஏன்னா தானத்தில் சிறந்த தானம் முதல்ல ஒரு மனிதனுக்கு நிதானம். அந்த நிதானம் இருந்தால் பிறகு அன்னதானம். புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னா எதுல கிடைக்கும்? முதலாக 10 பேத்துக்கு உணவளித்தால் அதுல ஒரு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னாங்க. ஒரு 1000 பேருக்கு சாப்பாடு போட நம்மளால முடியுமா? முடியாது. ஒரு 500 பேருக்கு சாப்பாடு போட நம்மளால முடியுமா? முடியாது. அதெல்லாம் பணம் இருக்கிறவங்க செய்யக்கூடிய வேலை. அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா, ஏன்னா மனிதனுக்கு உணவு போட்டா மட்டும்தான் புண்ணியமா? கிடையாது. எத்தனையோ ஜீவன்கள் உண்டு. எந்த ஜீவனுக்கு பசி ஆற்றினாலுமே அது புண்ணியத்தா வந்து சேரும். அப்ப ஒரு 10 ரூபாய்க்கு சர்க்கரையை வாங்கி அப்படின்னு கீழே போட்டோம் அப்படின்னா அது எத்தனையோ இரும்புகள் வந்து அதை சாப்பிட்டு பசியாரும். அப்ப அந்த புண்ணியம் நமக்கு சேருமா அப்படின்னா கண்டிப்பான முறையிலே நமக்கு சேர்ந்தே ஆகும். அப்ப பாருங்க, அப்ப பசி அப்படிங்கிற ஒன்று மனிதனுக்கு மட்டுமல்ல, எல்லா உயிருள்ள ஜீவன்களுக்குமே எல்லாத்திற்குமே அவசியம் அப்படின்னாங்க. அப்ப பாருங்க, அதான் பசியாகப்பட்டது ஒரு நோய். இறக்கும் வரை அந்த நோயாகப்பட்டது தன் உடலை விட்டு போகாது. காலையில பசிக்குதுன்னு சாப்பிடுறோம், அந்த பசி அதோட போகுமா? போகாது. மறுபடியும் மதியம் பசிக்கும். சரி, மதியம் பசிக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிடுறோம், அதோட அந்த பசி போயிருமா? போகாது. மறுபடியும் இரவு நேரத்தில் பசிக்கும். அதான் சொன்னாங்க பசி பிணி அப்படின்னு. அந்த பிணியாக என்று சொல்லக்கூடிய நோயாகப்பட்டது இறைவனிடத்துல இறைவன் நமக்கு கொடுத்தது இறக்கும் வரை இந்த உடலுக்குள்ள இருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா அப்ப அந்த நோய்க்கு உண்டான மருந்துக்கு கொடுக்கக்கூடியவர் யாரு அப்படின்னா நீங்க சொன்னது போல அவரே எம்பெருமான் சிவனாகப்பட்டவர். ஏன்னா சோதிப்பதும் சோதனைக்கு உள்ளாக்குவதும் யாருடைய வேலை அப்படின்னா அது இறைவன் சிவனுடைய வேலை. பொதுவா மாரியம்மன், விநாயகப் பெருமான், சிவன், பெருமாள் ஒவ்வொரு தெய்வத்தினுடைய வழிபாடு ஒவ்வொரு விதத்தில் இருக்கும். பொதுவா இப்ப நம்ம கோவிலுக்குள்ள போறோம், ஏன்னா முன்னாடி உள்ள முன்றைக்கு உள்ள காலத்துல எல்லாமே தெய்வத்தினுடைய பக்தியாகப்பட்டது உண்மையாக இருந்தது. ஆனா இன்னைக்கு கோவிலுக்குள்ள போய் உண்மையா சாமி கும்பிடுறது யாரு? யாராச்சும் ஒரு ஆள் சொல்லுங்க, நான் பக்தியோடு இறை வழிபாடு செய்வேன் அப்படின்னு. நம்ம சாமி கிட்ட போய் கேட்கிறோம்,
வேண்டுவது உண்டு. என் பிள்ளைக்கு நல்ல படிப்பை கொடு, நல்ல வேலையை கொடு, நல்ல செல்வத்தை கொடு, அதை கொடு, இதை கொடுன்னு சொல்லி கேட்கிறோமே, இது உண்மையான இறை வழிபாடா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஏன் சாமி கிட்ட போய் இதை கொடு அதை கொடுன்னு கேட்கவே கூடாது. ஏன் நம்மை படைத்தவன் இறைவன், அவனுக்கு தெரியும் யாருக்கு என்ன கொடுக்கணும், யாரை எங்க வைக்கணும், யாருக்கு எப்ப எதை செய்யணும் அப்படிங்கிறது நம்மை படைத்த இறைவனுக்கு தெரியும். அதனாலதான் சொன்னாங்க, அப்ப கோவிலுக்குள்ள போய் தெய்வத்தை தவிர மற்ற எதையுமே கேட்க கூடாது, வேற எதையுமே நினைக்க கூடாது. இதுதான் உண்மையான இறை வழிபாடு அப்படிங்கிறது அன்றைக்கு முன்னோர்கள் இந்த வழியில தான் நடந்து போனாங்க. ஆனா இன்றைக்கு காலப்போக்கு எல்லாவற்றையும் மறுவி நான் உனக்கு 2 கடாயை தர்றேன், என் பிள்ளைக்கு நல்ல ஒரு வேலையை கொடு அப்படின்னு எல்லாமே காலப்போக்கில் இப்பொழுது மாறிவிட்டது. அப்ப பாருங்க, அது மட்டும் இல்ல சுவாமி, ஒரு தெய்வத்தை நேரில் காண வேண்டும் என்று சொன்னால் 1000 ஆண்டு காலமாக தவமிருந்து தெய்வத்தை கண்டவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. ஆனா ஒரு கோவிலுக்குள்ள போய் கூட்டம் அதிகமா இருக்குது அப்படின்னா அந்த கூட்டத்துல வரிசையில நின்று கூட தெய்வத்தை வணங்கக்கூடிய பொறுமை இன்னைக்கு மனிதர்களுக்கு கிடையாது. 200 ரூபாய் கொடுத்தா வேகமா போய் பார்க்கலாமா, 500 ரூபாய் டிக்கெட் வாங்கினா வேகமா போய் பார்க்கலாமாங்கிற அந்த அவசர நோக்கத்தோடு இறைவனை கூட அவசரமாக வணங்கக்கூடிய காலத்தினுடைய கட்டாயத்தின் பிடியில இன்னைக்கு எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது நிஜமாகவே இறைவனாக கூடிய ஆலயத்தில் இருக்கின்றான் என்று கேட்டால் அது கேள்விக்குறியான ஒரு விஷயமாகவே இருக்கிறது. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி பக்தின்னு சொன்னோம் அப்படின்னா பக்திகள் எல்லாம் தொண்டுகளாக இருந்தது அன்றைக்கு. அதனாலதான் கண்ணை கேட்டவுடனே கண்ணையும் பிடுங்கி கொடுத்தான். எப்படி கண்ணை கேட்டவுடனே கண்ணையும் பிடுங்கி கொடுத்தான். தன் குழந்தைக்கு பால் கொடுத்தால் தன்னுடைய மனைவி என்ற பொழுது தன் மனைவியினுடைய மாவையை மறுத்தறிந்தான். ஏன் சிவபெருமானுக்காக வைத்திருந்த அரிசியை உண்டு அதன் மூலமாக பால் ஊற வைத்து தன்னுடைய குழந்தைக்கு பாலை கொடுத்ததுனால தன் மனைவியுடைய மாறையும் மறுத்தான். யாரு? கோப்புளி நாயனார் என சொல்லக்கூடிய நாயனாராக இடம்பெற்றான். 63 நாயன்மார்கள். அப்ப ஒரு சிவபெருமானுடைய பக்திக்காக வல்லாள மகாராஜாவுடைய மனைவியாக கூடியவள் எல்லா சிவபக்தர்களுக்கும் உணவை கொடுக்கின்றவர், அதாவது அன்னதானத்தை கொடுக்கின்ற பொழுது இந்த சாமியார் மட்டும் வித்தியாசமா என்ன கேட்கிறாரு, எனக்கு பெண் வேணும்னு கேட்கிறாரு. அப்ப சிவனடியார் கேட்டு மறுக்க கூடாது என்பதனால பெண்களை விலைமாதுகளை தேடி போகின்ற வேளையில எந்த வீட்லயும் விலைமாது இல்ல. ஏன்னா எல்லா விலைமாது கிட்டயுமே இங்க ஆட்களை அனுப்பிட்டு இங்க சோதிப்பதற்காக வந்திருக்காரு. சிவபெருமான் சிவனடியாராக வந்திருக்கிறார். அப்பதான் பார்த்தாங்க யாரு, வல்லாள மகாராஜாவுடைய மனைவி 2வது மனைவியாக கூடியவள் என்ன சொல்றா, சுவாமி அதாவது கணவனிடம் சொல்றா, தங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்று சொன்னால் இன்று நான் அவருக்கு விலைமாதுவாக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி யாருக்கிட்ட, ஏன்னா சிவனடியாருடைய பாவத்திற்கோ தோஷத்திற்கோ ஆளாகக்கூடாது அப்படின்னு சொல்லி தன்னையே அர்ப்பணிக்கக்கூடிய அந்த தைரியத்தை வரவழைத்துக் கொண்டாள் மனைவி. மன்னனும் சிவனடியாருடைய, பாருங்க சிவனுக்கு கூட கிடையாது, சிவன் அடியாருக்கு. அப்ப சிவனடியாரின் மீது கொண்ட பக்தி நிமித்தமாக சரின்னு அந்த வல்லாள மகாராஜா ஒத்துக்கிட்டாரு. இந்த பெண்ணும் பூட்டி அறைக்குள் செல்ல போய் பார்க்கிறாள். அங்க இருந்தது அங்க யாரு, சாமியார் போல சிவனடியாராக மாறி வந்தால் சிவனாகப்பட்டவர். அப்ப இந்த அறைக்குள்ள போறா, அந்த அறைக்குள்ள இருக்கணும்னா சிவனடியாராக போன அந்த சிவனடியார் தானே இருக்கணும். ஆனா சிவனடியார் இல்ல அங்க. அது கை குழந்தையாக அந்த இடத்திலே கட்டிலே மாறி அவதரித்தார். அப்பதான் குழந்தை இல்லாததற்காகத்தான் அந்த சிவனை வருந்தி வேண்டிக் கொண்டார்கள் என்ற பொழுது சிவனே அங்கு மகனாக பிறந்து அந்த குழந்தையாக கூடியது பேசுகின்ற பொழுது ஆச்சரியமுட்டார்கள். நானே உனக்கு குழந்தையாக வந்திருக்கிறேன் வல்லாள மகாராஜா, ஏன்னா உனக்கு ஈமகாரியத்தையும் நானே செய்வேன் இருந்துன்னு அங்க சிவன் பக்தராக இருக்கக்கூடிய அந்த வல்லாள மகாராஜாவுக்கு குழந்தையாக பிறந்து என்ன பண்ணாரு, அவ்விடத்திலே அவருக்கு பெருமை சேர்த்து வைத்தார். அப்ப அன்னைக்கு இருக்கக்கூடிய பக்திகள் எல்லாம் தொண்டுகளாக இருந்தது. இன்னைக்கு எல்லாமே சுயநலமாக மாறிவிட்டது. எப்படி குடும்பத்தோட கூட பாத்தீங்க அப்படின்னா அண்ணன் தம்பியா இருந்தா கூட நான் நல்லா இருக்கணும் தான் நினைக்கிறானே தவிர உடன் பிறந்த அண்ணன் நல்லா இருக்கணும் நினைக்கிறானா கிடையாது. அவன் மட்டும் வசதி வாய்ப்போட இருக்கிறானே, நான் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறேனே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனோ எண்ணங்களும், வசதியாக இருக்கக்கூடிய அண்ணனுக்கோ ஐயோ தம்பி கஷ்டப்படுகிறான் என்று கொடுத்து உதவாத மனமும் இன்று உலகத்திலே ஓங்கி கொண்டிருக்கிறது. இருக்கா இல்லையா? அருமை. ஏன்னா அப்ப ஒரு தாய் வயிற்றுல பிறந்த அண்ணன் தம்பி பாசம் கூட இப்பொழுது மாறிவிட்டது. இதத்தான் ஐயா கவிஞர் கண்ணதாசன் ஐயா சொன்னாரு, அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலேன்னு. இது ஆனால் கண்ணதாசன் ஐயா எழுதினது அவர் சொந்தமாக சொந்த அண்ணனுக்கு எழுதினாரு. ஒரு நேரத்தில் அவர் இருக்கும் பொழுது தீபாவளி வருகின்றது. அப்ப கண்ணதாசன் கிட்ட காசு பணம் இல்ல, பெண்களை பிள்ளைகளுக்கு துணிமணி
வேணும். அப்ப எல்லாமே வாங்கணும் அப்படின்னு பணம் இல்ல. அவர் கூட பிறந்த அண்ணன் கிட்ட போய் ரொம்ப கேட்கல, வெறும் 500 ரூபாய் கேட்டாரு. யாரு? கண்ணதாசனுடைய உடன் பிறந்த அண்ணன் கிட்ட. இந்த காலத்துல 500 ரூபாங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அப்ப 500 ரூபாய் கேட்கும் பொழுது அவர் திரைப்பட தயாரிப்பாளர், அவர் பணம் இல்லாம இருக்குமா? ஆனா சொல்லிட்டாரு, இப்ப தாண்ட நானே பணம் வாங்குறதுக்காக உங்ககிட்ட கிளம்பி வர போனேன், நீ என்கிட்ட வந்துட்டியா அப்படின்னாரு. அண்ணே உங்ககிட்ட உண்மையிலே பணம் இல்லையானே அப்படின்னாரு. இல்லப்பா அப்படின்னு இவர் பையில இருந்த 10 ரூபாயை அண்ணன் கொடுத்துட்டு வந்தாரு. அப்புறம் சோகத்தோடு இந்த பாட்டு எழுதினாரு. அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா, காசில்லாதவன் குடும்பத்திலே அப்படின்னு கண்ணதாசன் ஐயா சினிமாவுக்காக எழுதிய பாடல் கிடையாது. சொந்த அண்ணனுக்கு அவருடைய சொந்த வாழ்க்கையை பற்றி எழுதிய பாடல் நிறைய உண்டு. அவ பாருங்க, அப்ப என்னதான் முன்னாடி எல்லாமே தெய்வத்தின் மீது பக்தி உண்மையாக இருந்தது. அதே போல அண்ணன் தம்பி பாசம் அப்படின்னா ஒரு அண்ணனுக்கும் தம்பிக்கு உண்டான பாசம் வீரம் அப்படிங்கிறது முன்னாடி முழுமையாக இருந்தது. ஆனா இப்பொழுது எல்லாமே காலப்போக்கில் எல்லாமே நீ என்ன நான் என்ன அப்படிங்கிறது மாதிரி தொட்டும் தொடாமல் பட்டும் படாமல் உறவாகப்பட்டது மாறிக்கொண்டே சென்று விட்டது. காரணம் என்ன? அன்னைக்கு எல்லாமே சிறுவர்களோடு கூடி விளையாண்டார்கள். இன்னைக்கு அப்படியா? வீட்டில் 4 உள்ள இருந்தா போதும், 4 உள்ள கையிலே 4 கைபேசி, ஆளுக்கு ஒரு மூலையில உட்காந்துட்டு கூடி பேசுவது கிடையாது. மன மகிழ பேசினா தானையா அங்க ஒரு நல்ல விஷயம் இருக்கும். அவ பேசுவது கிடையாது. அப்ப எல்லாமே பொதுவா சொல்றோம், காலம் மாறி போச்சு, காலம் மாறி போச்சுன்னு. காலமா மாறி போச்சு? மாறியது காலம் அல்ல, நம்ம தான் மாறிட்டோம். கிழக்க உதிக்கிற சூரியன் கிழக்க தான் உதிக்குது, மேற்க மறைகிற சூரியன் மேற்க தான் மறைக்குது. மழை காலத்துல மழை பெய்யுது, வெயில் காலத்துல வெயில் அடிக்குது. அப்ப எல்லாம் சரியா நடந்துக்கிறதா இருக்கு. அப்ப மாறியது காலம் அல்ல, நம்ம தான் மாறிட்டோமே தவிர ஒருபோதும் காலம் மாறுமா? அதான் சொன்னாங்க, கிரேதா திரேதா துவாபர யுகம் கலியுகம் என்று சொல்லக்கூடிய 4 யுகத்துல இன்றைக்கு நம்ம எல்லாம் வாழ்ந்து கொண்டிருப்பது என்ன யுகம் அப்படின்னா கலியுகம். கலியுகம் என்றாலே அதற்கு பொருள் அழியுகம் என்று பொருள். கலியுகத்துல இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது கட்டாயம், நடந்ததே ஆகும். கலியுகத்துல மட்டுமல்ல, கிரேதா திரேதா துவாபர சொல்லி 4 யுகத்தையும் எடுத்துக்கொண்டாலுமே இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. காரணம் எப்படி சொல்லுவாங்க, காலம் ஒரு சக்கரம்னு சொல்லுவாங்க, இருக்கா இல்லையா? எங்கே ஆரம்பிக்கிறதோ அங்கேயே வந்து முடிவிடக்கூடியதான் இந்த வட்ட வடிவமாக கூடிய கால சக்கரம். எப்படி? அதனாலதான் சுற்றி கொண்டே இருக்கும். எங்கே ஆரம்பிக்கிறதோ அங்கே வந்து முடியும் என்பது போல கிரேதா திரேதா துபபர கலியுகா எல்லா யுகத்துல நடந்ததுதான். எல்லாரும் கலியுகத்துல மட்டும்தான் அநியாயம் நடக்குது, அக்கிரமம் நடக்குது இன்னைக்கு நம்ம பேச்சுக்கிட்டு கிடையாது. அன்னைக்கும் சொத்துக்காக அங்காளி பங்காளி சண்டை போட்டது எங்க அப்படின்னா அது துபாபர யுகமாக கூடிய மகாபாரதத்துல யாரு யாரும் சண்டை போட்டுக்கிட்டா? அண்ணனும் தம்பியும் சண்டை போட்டுக்கிட்டாங்க இல்லையா? எதுக்காக? ஒரு பிடி மண்ணுக்காக. அப்ப மண்ணுக்காக அப்பையும் சண்டை போட்டாங்க, இப்பையும் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அன்னைக்கும் தாயை மதிக்காதவனும் உண்டு, இருக்கா இல்லையா? தந்தையை மதிக்காதவனும் உண்டு, இருந்ததா இல்லையா? அது இப்ப மண்ணுக்காக அன்னைக்கு சண்டை போட்டாங்க அப்படி சொல்லும் பொழுது ஒரு நடைமுறை ஒரு விஷயம் பாருங்க. அண்ணன் தம்பி இருவர் உண்டு, அவர்களுக்கு சொத்து சுகம் தோட்டம் எல்லாமே தோட்டம் தோவை எல்லாமே உண்டு. அப்ப அப்படி இருக்கும் பொழுது இந்த அண்ணங்கார வந்து கொஞ்சம் விவரமான ஆளு, தம்பிகார வந்து கொஞ்சம் விவரம் இல்லாதவன். அப்ப என்ன செஞ்சுட்டான்? அண்ணங்கார விவரமான ஆளு அப்படிங்கிறதுனால தம்பிகாரனை கூப்பிட்டு, தம்பி இங்க நிலத்தை வந்து பிரிக்க வேணாம், உனக்கு திருமணம் ஆயிருச்சு எனக்கு திருமணம் ஆயிருச்சு, நம்ம நிலத்தை வந்து பிரிக்க வேணாம், நிலத்தை பிரிக்க அதுல வரக்கூடிய வேலைகளை விவசாயங்களை நம்ம பிரித்து தருவோம் அப்படின்னு அண்ணங்காரன் தம்பிகார கொஞ்சம் விவரம் இல்லாதவன் என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படி சொல்லும் பொழுது அவங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா தென்னையும் வாழையும் போட்டது உண்டு. அப்ப சொல்ற அண்ணங்கார தம்பிகார கிட்ட, தம்பி தரைக்கும் மேல விளையக்கூடியது எல்லாமே எனக்கு சொந்தம், தரைக்கும் கீழே விளையக்கூடியது எல்லாமே உனக்கு சொந்தம் அப்படின்னு அண்ணங்கார தம்பிகாரங்கிட்ட சொல்ல. தேங்காயும் வாழையும் தரைக்குள்ளையா விளையும், அது சரிண்ணே அப்படின்னு பெரிய செல்வந்தரனா பெரிய கோடீஸ்வரனா வந்துட்டான். வரக்கூடிய விவசாயத்தை எடுத்து நல்ல பெரிய செல்வந்தனாக வந்த பிறகு அவதான் பக்கத்துல இருக்க ஒருத்தர் கேட்கிறாரு, எப்பா உனக்கு உங்க அண்ணனுக்கு ஒரே சரிசமமாக தோட்டம் துறவு இருக்கு, ஆனா உங்க அண்ணன் நல்லா சம்பாரிச்சுட்டு நீ இன்னும் இப்படி இருக்கியப்பா என்னப்பான்னு கேட்க. அப்பதான் சொன்னானா, நாங்க இம்முறையில விவசாயம் செய்யறோம் அப்படி சொல்லும் பொழுது அப்பதான் சொல்றேன், டேய் உங்க அண்ணன் உன்னை ஏமாத்திட்டு இருக்காண்டா, நீ விவரம் இல்லாம இருக்க அப்படி சொல்லும் பொழுது அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கிறாரு. அப்பதான் சொல்றேன், மண்ணுக்கு மேல வரக்கூடியது எல்லாமே உங்க அண்ணனுக்கு, தென்னையும் வாழையும் மண்ணுக்கு மேலதான் வரும், கீழே வராது. மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய பூரா உனக்குன்னு சொன்ன, நீ என்ன செய்யற, தென்னையும் வாழையும் அழித்து விட்டு கடலையும் கிழங்கும் போடு அப்படின்னு சொல்றேன்.
கடலையும் கிழங்கு எங்க விளையும்? மண்ணுக்கு உள்ள விளையும். இப்படி விவசாயத்தை செய்தால் நீங்க மனக்காரன வசதியை சம்பாதிக்கலாம். அதை சொன்ன உடனே அப்பத்தான் அண்ணங்காரங்கிட்ட போய் சொல்ல, அண்ணே தென்னையும் வாழையும் அழித்து விட்டு கிழங்கும் கடலையும் போடுவோம் அப்படி சொன்ன உடனே அப்ப இப்படியெல்லாம் அப்பத்தான் பாருங்க அண்ணங்காரனாகப்பட்டவன் உணர்ந்தான். ஆகா, அப்ப இத்தனை ஆண்டு காலமாக நம்ம தம்பியை நம்ம தான் ஏமாத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. அப்ப இத்தனை ஆண்டு ஏமாத்திய தெரியாமல் ஏமாத்தி விட்டு அப்ப பாருங்க ஒரு தாய் வயிற்றுல பிறந்தோம் அப்படின்ற அந்த பாசம் கூட இல்லாமல் இன்னைக்கு பாசம் கூட பணம் இருந்தா வரும். பணம் இல்லைன்னா அந்த பாசம் கூட வராது. என்னப்ப உண்மைதானே? அப்படியெல்லாம் சில விஷயங்கள் உண்டு. ஏன்னா சொல்லி வச்சாங்க, காணமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடான்னு சொல்லி வச்சிருக்காங்க. இந்த உலகத்துல எல்லாமே மாயையாக கூடியது இல்லையா? மாயின்படியாகத்தான் ஒவ்வொருடைய வாழ்வாதாரமும் இங்க அமைந்து கொண்டிருக்கு சொன்னால், அப்ப மாயையை அகற்றி நாம எங்க இருக்கணும் அப்படின்னா ஆன்மாக்குள் இருக்கக்கூடிய ஆன்மீகத்தை சரியாக கடைபிடிக்க வேண்டும். கடைபிடித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்மாலும் இறைவனை கண்குளிர காண முடியும் என்பதே நிதர்சனமான உண்மையாக இருக்கக்கூடியது. இருக்கா இல்லையா? ஏன்னா மாயை எல்லாமே மாயை. நேரம் அப்படிங்கிற ஒன்று உண்மைன்னாங்க. ஏன்னா எந்த ஒரு மனிதனுக்குமே நல்ல நேரம் கெட்ட நேரம் அப்படிங்கிற ஒன்று காலச்சக்க எல்லாவற்றையும் நிர்ணயிப்பது அதுதான். அதான் சொன்னாங்க 21,14,000 நொடி கொண்டது ஒரு நாள், நொடி 60 கொண்டது ஒரு நிமிடம், நிமிடம் 60 கொண்டது ஒரு மணி நேரம், 24 நிமிடம் கொண்டது ஒரு நாளிகை, 90 நிமிடம் கொண்டது 3.25 நாளிகை, 1.5 மணி நேரம். சுப முகூர்த்தம் அப்படிங்கிறது அந்த 1.5 மணி நேரத்துக்குள்ளதான் அடக்கம். அப்ப பொதுவாகவே நம்ம பிறந்த எல்லா மனிதர்களுக்குமே நல்ல நேரமும் உண்டு, கெட்ட நேரமும் உண்டு. நல்ல நேரம் இருந்துச்சுன்னா பாம்பு கடிச்சாலும் அவன் பிழைச்சுக்கிருவான். கெட்ட நேரம் இருந்துச்சு அப்படின்னா சீப்பு கடிச்சாலும் இறந்து போயிருவேன். அப்ப பாருங்க, அப்ப அந்த மனிதனாகப்பட்டவனுக்கு அந்த நஞ்சாகப்பட்டதை இருக்கக்கூடிய தன்மை அந்த நல்ல நேரம் இருக்கும் பொழுது என்னதான் செஞ்சாலும் சரி அவனுக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கும். ஏன் அப்படின்னா இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இந்த கீதோபச்சாரத்தை யாருக்கு உபயோகித்தார் அப்படி சொன்னா, யாருக்கு சொல்லி கொடுத்தாரு? அர்ஜுனனுக்கு தான் கிருஷ்ண பரமாத்மா சொல்லி கொடுக்கிறார். இந்த கீத உபச்சாரத்தை யாருக்கு சொல்லி கொடுக்கிறார் அப்படின்னா அர்ஜுனனுக்கு சொல்லி கொடுக்கிறார். அர்ஜுனன் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே வந்தவன் யுத்தம் என்று நடக்கின்ற வேளையில அபிமன்யு தன்னுடைய மகனாக கூட இறந்து போயிட்டான். இறந்து போன உடனே பாருங்க, தன்னுடைய மடியிலே கிடத்தி அழுகின்றான். ஓ என்று ஓலமிட்டு அழுகிறான். யாரு? அபிமன்யு இறந்து போனான், அர்ஜுனன் அழுகிறான், மகன் இறந்து போயிட்டானே அப்படின்னு. அப்ப எல்லோரும் சுற்றி இருந்து வேடிக்கை பார்க்க மேலிருந்து துளி கண்ணீர் துளிகளாக கூடியது யார் மேல வந்து விழுகுது? அர்ஜுனன் மேல வந்து விழுகுது. அப்பதான் பாக்குறான், யாரு தலைக்கு மீது நின்று அழுவது என்று இப்படி நிமிர்ந்து பார்த்தான். நின்று கொண்டிருக்கிறவர் வேறு யாரும் கிடையாது, கிருஷ்ண பரமாத்மா நின்று கொண்டிருக்கிறார். அப்பதான் பார்த்தான், ஆகா தன் மகன் இத்தனை பேர் இறந்தார்கள், யாருக்கும் அழாத கிருஷ்ணே என் மகன் இறந்ததுக்கு கண்ணீர் விட்டு அழுகின்றானே அப்படின்னு சொல்லி, கண்ணா உனக்கு அபிமன்யு மீது அத்தனை பாசமா என்று கேட்டான். அப்பதான் கிருஷ்ணன் சொன்னாரா, நான் அபிமன்யு இறந்ததை நினைத்து அளவில்லையடா அர்ஜுனா, இனி வரக்கூடிய கலிகாலத்தில் இந்த மக்கள் எல்லாம் என்ன பாடுபட போகிறார்களோ, என்ன இன்னல்களுக்கெல்லாம் ஆளாக போகிறார்களோ என்று நான் கண்ணீர் விட்டனடா. என வரக்கூடிய கலிகாலம் மிக மிக ஆபத்தான மோசமான கலிகாலத்தை கொண்டு வந்து சேர்த்து விட்டாயடா. ஏன்னா இந்த உலகத்திலே எதை கொண்டு வந்தோம், எதை இழப்பதற்காக என்று அந்த உபச்சாரத்தை, கீத உபச்சாரத்தை உனக்கு தானே நான் சொன்னேன். நீயே இப்படி பாசத்திற்கு இணங்கி போய் மடியிலே கிடைத்தி மகனுக்காக அழுகிறாய் என்று சொன்னால் இதை பற்றி ஒன்றுமே அறியாத மக்கள் என்ன பாடுபட போகிறார்களோ அப்படின்னு நினைத்து கண்ணீர் விட்டு. நல்லா பாருங்க, நம்மலாம் படக்கூடிய வேதனைக்கும் கஷ்டங்களுக்கும் படக்கூடிய இன்னல்களுக்கும் கிருஷ்ண பரமாத்மாவே கண்ணீர் விட்டிருக்கிறார் அப்படின்னா அப்ப எங்க இருந்து ஆரம்பமாகிறது? அப்ப மனிதனாக கூடியவன் இந்த ஆசா பாசங்களுக்கெல்லாம் என்னைக்கு தன்னுடைய மனதை எடுத்துக்கொண்டு சென்றானோ அன்னைக்கே மனிதனுக்கு அழிவு காலம் என்ன சொல்லக்கூடிய இந்த கலிகாலம் பிறந்தாயிற்று விட்டது என்பதே அதுக்கு ஒரு காரணமா சொன்னார். அருமையா சொன்னீங்க. அப்ப ஒரு மனிதனுக்கு அழிவு காலம் அப்படிங்கிற ஒன்று அவசியம். பாருங்க, என் தந்தை பிரம்மனாகப்பட்டவள் படைக்கின்ற பொழுது என பறவைகள், விலங்குகள், மனிதர்கள் எல்லாவற்றையும் முதல் 84 லட்சம் ஜீவராசிகளை படைக்கக்கூடியவர் என் தந்தை பிரம்மதேவன். அப்ப படைக்கின்ற பொழுது இப்ப நம்ம சொல்றோம் சாதாரணமா, என்னப்பா என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு ரொம்ப சோகமா இருக்கேன்னு கேட்டா அவர் என்ன சொல்லுவாரு? என்ன பண்றது, எல்லாம் என் தலையெழுத்து. நம்ம சொல்றோம்ல தலையெழுத்துனா என்ன? அப்ப தலையில பிரம்மன் கையில் இருக்கக்கூடிய எழுத்தாணியை வைத்து 4 அச்சுப்பதிவு செய்வது உண்டு பிண்டத்துல. முதல் அச்சுப்பதிவு என்ன? நீ பறவையாக பிறக்க வேண்டுமா, அல்லது நீ மிருகமாக பிறக்க வேண்டுமா, அல்லது நீ மனிதனாக பிறக்க வேண்டுமா? அப்ப முதல் அச்சுப்பதிவு நீ மனிதனாகத்தான் பிறக்க வேண்டும் அப்படிங்கிறது தலையில முதல் அச்சுப்பதிவு.
இரண்டாவது அச்சுப்பதிவு என்ன அப்படின்னா, நீ இன்னாருக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும் அப்படிங்கிறது தலையில் இருக்கக்கூடிய இரண்டாவது அச்சுப்பதிவு. மூன்றாவது அச்சுப்பதிவு என்ன அப்படின்னா, நீ இன்னாரை திருமணம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது மூன்றாவது. திருமணம் யாரை கல்யாணம் முடிக்கணும் அப்படிங்கிறது கூட தலையில் தான். கடைசி நாலாவது என்ன அப்படின்னா, நீ இப்படித்தான் இறக்க வேண்டும். இந்த நாலு மட்டுமே தலையில் இருக்கக்கூடிய அச்சுப்பதிவு என்று சொல்லக்கூடிய புள்ளியாகப்பட்டது. மற்ற எல்லாமே கால சூழ்நிலைக்கு தகுந்தவாறு மாறுபட்டு கொண்டே இருக்கும் அப்படின்னாங்க. அப்ப பாருங்க, நீ எங்க போனாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, எப்படி நடந்தாலும் சரி, விதிப்படி நடப்பவை நடந்தே தீரும். அது யாராலும் மாத்த முடியாது. நம்ம வேண்டாம் என்று சொன்னாலும் மறுக்கவும் முடியாது. மனிதனுக்கு தெரியாத ஒரு ரகசியம் உண்டு. என்ன தெரியுமா சுவாமி? நிறைய பேர் பாத்தீங்கன்னா திருமணமாகி குழந்தை பேரே இல்லாம இருப்பாங்க. ஆனா குழந்தை பேர் இல்லாதவர்களை மனிதர்களாக கூடியவர்கள் ஏனமாக பேசுவது உண்டு. இத்தனை ஆண்டு காலமாயும் உனக்கு குழந்தை இல்லையே, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதை பழிக்கக்கூடிய அந்த கலியுகத்தின்படியாக எல்லாரும் வாழ்ந்து கொண்டு, ஒரு குழந்தை பிறந்துச்சோம்னா நான் ஆண்மகன் வீரன், இங்க பெண்ணாக கூடியவள் பெண்மை அடைந்து விட்டால், முழுமையாக பெண்ணாக பூர்த்தியாகி விட்டால் அப்படிங்கிறது மனிதனுடைய எண்ணம். ஆனா இறைவனுடைய எண்ணம் எதுன்னு தெரியுமா? எவர் ஒருவருக்கு குழந்தை இல்லாத இருக்கிறார்களோ அவர்களுக்கு மறு ஜென்மம் என்பது கிடையாது. புண்ணியம் செஞ்சவங்கன்னு அர்த்தம். அதுதான் உண்மை. இது இறைவனுடைய சூட்சமான ஒரு விஷயம். என்னவென்று சொன்னால், குழந்தையை பெற்றவர்கள் யாராவது சொல்லுங்க, நான் குழந்தையை பெற்று நான் நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க. இல்ல கல்யாணம் பண்ணி நான் நல்லா இருக்கேன்னு யாராவது சொல்லுங்க. முடியாது. நான் என் தலையெழுத்து நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், என்ன பண்றது, எனக்கு இப்படி ஒரு கணவன் வந்து வாய்த்து விட்டான்னு சொல்லக்கூடிய பெண்கள் தான் அதிகம். அதே எனக்கு இப்படி ஒரு ராட்சசி மனைவியாக வந்து விட்டாள் என்று சொல்லக்கூடிய ஆண்கள் தான் அதிகம். இப்படி எல்லாம் இருக்கின்ற பொழுது குழந்தை என்று ஒன்று இல்லை என்று இல்லாதவர்களுக்கு சொர்க்கம் என்பது நிச்சயம் உண்டு. ஏன்னா கர்மாவினுடைய பலன்கள் அவர்களுக்கு கிடையாது. எவருக்கு கர்மாவினுடைய பலன்களும் விதியினுடைய பலன்கள் உண்டோ அவர்களுக்கு தான் குழந்தை என்பது பிறக்கும். ஆமா, நான் வள்ளி, அவர் நாரதர். சரி உட்காரு. இங்க போட்டுக்கிறது நாட்டு சரக்கா இல்ல என்ன சரக்கு? இப்படி சரக்கா போட்டுக்கிட்டு தாத்தா மாதிரிலாம் இருந்தீங்கன்னா அப்புறம் சின்ன பிள்ளைகளாம் எப்படி இருக்கும், எப்படி வளரும்னு கேக்குறேன் நானு. சிறுசு பெருசாயிருச்சு. ஜெயிச்சுக்கிட்டு போய்த்தா நான் என்ன குடிசை வீடு கோபுரம் கட்ட போறேன் நானு? இல்ல தெரியாம கேக்குறேன் நான். சரி கட்ட, எல்லாம் இறைவன் செயல். ஏன்னா அதெல்லாம் நான் வேற மாதிரி போயிடும். எனக்கு உண்மையான வெற்றினா என்ன தெரியுமா? தாத்தா இன்னையில இருந்து நான் குடிக்க மாட்டேன்னு இருங்க பாப்போம். அதுதான் சரி, என்ன ஒத்துக்கிறேன். அதுதான் எனக்கு முழுமையான வெற்றி. புராணம் பேசிக்கிட்டு தான் இருக்க. இவ்வளவு நேரம் என்ன கேட்டீங்க? புராணம் பேசிக்கிட்டு இருக்காம நாங்க என்ன பேசிக்கிட்டு கிடக்கோம்? சரி. ஏன்னா அவர் ஒரு நிதானத்தை அவர் தெரியும். அவர் இருக்கும் பொழுது நன்றி உங்களுடைய அன்பு போதும், அமைதியா இருந்து பேசக்கூடியதை மட்டும் ரசிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப பாருங்க, அப்ப பாருங்க, எந்த ஒரு மனிதனுமே எந்த காலகட்டத்தில் எதை செய்யணும், எந்த காலகட்டத்தில் எதை அனுபவிக்கணும் அப்படிங்கிற. அதே போல மகப்பேறு இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு மறுபிறவி என்பது கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னீங்க. அதுதான் உண்மையாகப்பட்டது. ஏன்னா ஒரு பெண்ணாகப்பட்டவள் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள், அவள் தாய். ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியலைன்னா அவளுக்கு பேரு மலடிம்பாங்க. மலடினா என்ன? குழந்தை பெற முடியாதவள் மலடியா? கிடையாது. அதிகமான மலட்டுத்தன்மை என்பது யாரிடத்திலே உண்டு அப்படின்னா, பெண்களை காட்டிலும் அதிகமான மலட்டுத்தன்மை என்பது ஆண்களிடத்திலே உண்டு. அப்ப இந்த இழிவான சொல் தன் கணவனுக்கு வந்துவிடக் கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக அந்த இழிவான சொல்லை கூட மனைவியாகப்பட்டவள் தாங்கிக் கொண்டாள் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் உண்மையான ஒரு விஷயமாகப்பட்டது. பாருங்க, இறைவன் பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி எத்தனை குழந்தை வரைக்கும் பெறுவதற்கு தன்மை உண்டு, சக்தி உண்டு அப்படின்னா, ஒரு பெண்ணாகப்பட்டவள் 120 குழந்தை வரைக்கும் பெறலாம். அப்பேற்பட்ட ஆற்றல் பெண் உடலிலே உண்டு. அது வரைக்கும் இறைவன் ஆயுள் கொடுக்கல, அது ஒரு பக்கம். ஆனால் அப்பேற்பட்ட தன்மை உண்டு, பெண்ணுடைய உடல்ல உண்டு அப்படிங்கிறது ஒரு ஆய்வாகப்பட்டது சொல்லிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் அப்ப எல்லாமே பாருங்க, உண்ணக்கூடிய உணவாகப்பட்டது அன்றைக்கு எல்லாமே மருந்தாக இருந்தது. இன்னைக்கு உண்ணக்கூடிய உணவு எல்லாமே விஷமாக மாறிவிட்டது. அதான் சொன்னாங்க, அன்றைக்கு மருந்தே உணவே மருந்து என்று வாழ்ந்தது அந்த காலம். ஆனால் மருந்தே உணவாகி விட்டது இந்த காலம். இப்ப பாருங்க, பாட்டி காலத்துல வயதான கிழவன் உணவை சாப்பிட்ட பிறகு பாட்டியாகப்பட்டவள் எடுத்து கொடுத்தாங்க. ஏங்க நீங்க சாப்பிட்டீங்க,
சாப்பிட்ட கையோட இந்தங்க வெத்தலை பாக்கு போடுங்க அப்படின்னு அன்னைக்கு பாட்டி வெத்தலை பாக்கு எடுத்து கொடுத்தா கணவன் சாப்பிட்ட பிறகு. ஆனால் இன்றைக்கு கணவன் சாப்பிட்ட பிறகு மனைவி எடுத்து கொடுக்குறா. எது? எங்க நீங்க சாப்பிட்டீங்க, மறந்துடாம அந்த மாத்திரையை போட்டுருங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி 2 மாத்திரை, சாப்பிட்றதுக்கு பின்னாடி 2 மாத்திரை, மருத்துவர்கிட்ட போனா நீ ரொம்ப ஏமாத்துற அப்படின்னு சொல்லி அங்க போய்கிட்டு இருக்கு. அதனால அப்ப பாருங்க, அப்ப எல்லாமே கலியுகம்னா இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம் தானே. ஆமா, ஏன்னா எப்படி இருக்கு மனிதனாக கூட நீங்க ஆரம்பத்தில் சொன்னது போல விவசாயிக்கு முன்னுரிமை கொடுத்து பேசுனீங்க, நல்ல விஷயம்தான். ஆனா நமக்கு நாமே சொந்த காசிலே சூனியம் வைத்தது போல நம்முடைய அருமை பெருமைகளை நாமே அறிந்து கொள்வதற்கு இன்னைக்கு மறந்து போய் உட்கார்ந்து இருக்கிறோம். அன்னைக்கு ஒரு இளநீரை அதாவது ஒரு தென்னை மரத்தை வளர்த்து, ஒரு தென்னை மரம் வளரணும்னா குறைஞ்சது ஒரு 7 ஆண்டாவது வேணும், அப்படித்தானே? விவசாயிலாம் இருப்பீங்க, ஆகும்ல, 7 ஆண்டாகலாம், அதுக்கு மேலே ஆகலாம். குறைவா எங்கேயும் தென்னை மரமாக கூடியது வளர்ந்ததாக கிடையாது. அப்ப அத்தனை ஆண்டு காலமாக அதை வளர்த்து அந்த இளநீரை கொண்டு போய் விநியோகம் செய்ய வேண்டும் என்று சொன்னா அந்த விவசாயினுடைய வயிற்றில் அடிக்கக்கூடியது நாம தான், இல்லையா? அந்த இளநீர் 50 ரூபாய் என்று சொன்னாலும் யாரும் மனதார வாங்கி குடிப்பது கிடையாது. 5 ரூபா 10 ரூபாயாவது அதை என்ன பண்ணுவோம், குறைத்து தான் குடிப்போம். அப்ப தாத்தாமார்கள் அப்ப என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய தோட்டத்திலே விளைந்த அந்த இளநீர் அப்படி சீவி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்படி அண்ணாக்க எடுத்து குடிப்பாங்க. அப்படி குடிக்கின்ற பொழுது இந்த மேலிலே அந்த இளநீராக கூடியதெல்லாம் மேலிலே விழுகின்ற பொழுது அது ஒரு ஆனந்தமாகும். ஏன்னா நான் விளைவித்தது, என்னுடைய நிலத்திலே விளைந்தது, என்னுடைய விளைபொருள் என்று சொல்லி அது அப்படி ஆனந்தமா குடிக்கும் பொழுது விவசாயி சந்தோஷமாக இருந்தான். என்னைக்கு இந்த ஸ்ட்ராவை போட்டு எப்படி என்னைக்கு இந்த ஸ்ட்ராவை போட்டு தலை குனிஞ்சு அதை குடிக்க ஆரம்பிச்சானோ அன்னைக்கு விவசாயினுடைய தலை குனிந்து இன்னைக்கு தூக்கில் தொங்கக்கூடிய அளவிற்கு மனிதனாக கூடியவனை கொண்டு வந்து இந்த காலகட்டத்தின்படியாக இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்ணிருச்சு, விவசாயத்துடைய மதிப்பு மரியாதையும் இல்லாது இன்னைக்கு எல்லாம் பிளாட் போட்டு விற்க ஆரம்பிச்சாச்சு, அப்படித்தானே? இங்கிட்டு எல்லாமே வயல்வெளிகள் எல்லாமே பிளாட்டுகளாக மாறி போய் இன்னைக்கு எல்லாம் கட்டடமாக போய் நிற்கிது. அப்போ இன்னும் போக போக காலத்தில் அரிசி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தங்கத்துடைய விலையை நம்ம சொல்றோம், எப்படி 1 கிராம் தங்கம் அதிகமான விலை இருக்குது அப்படின்னு சொல்றோம். பாருங்க, இப்ப எல்லா செடி கொடி மரம் இருக்குல்ல, எல்லாமே இயற்கையாக பூக்கும், அது இயற்கை. ஆனால் இந்த சிறிய பூச்சி, தேனீக்களும் வண்ணத்து பூச்சிகளும் இல்லை என்று சொன்னால் எல்லா செடி கொடி மரங்கள் எல்லாமே எதுவுமே காய் காய்க்காது, எல்லாமே பூக்க மட்டும்தான் செய்யும். அதனால தான் சொன்னாங்க, ஏன்னா அந்த தேனீக்களும் வண்ணத்து பூச்சிகளும் இல்லை என்று சொன்னால் இந்த மனிதருடைய இனம் 4 ஆண்டுக்கு மேல உயிர் வாழவே முடியாது. ஏன்? எல்லாமே பூக்கத்தான் செய்யும், எதுவுமே காய் காய்க்காது. அப்ப இது எல்லாமே காய்க்கணும் அப்படின்னா அந்த சிறிய பூச்சி, அதான் சொன்னாங்க, சின்ன பூச்சிகள் வண்டுகள் செய்யக்கூடிய வேலைகளை மனிதனால் இல்ல எந்த எந்திரத்தாலும் செய்ய முடியாது. சாதாரண நம்ம சொல்றோம் மண்புழு என்று சொல்லக்கூடியது, இந்த மண்புழுவாகப்பட்டது பிறந்ததில் இருந்து இறக்கும் வரை இந்த மண்ணாகப்பட்டதை 48,000 முறை உழவு செய்யும். மண்புழு அதை மனிதன் செய்ய முடியுமா? முடியாது. மண்புழுதான் இந்த மண்ணுக்கே வளம். ஏன்னா இந்த மண்ணவே உண்டு, மறுபடியும் இந்த மண்ணுக்கே வந்து நஞ்சு மண்ணை உண்டு, அதை மீண்டும் நல்ல மண்ணாக வெளியேற்றக்கூடிய தன்மையை அந்த மண்புழுவாகப்பட்டது செய்யுது. அவ பாருங்க, மனிதனுக்குத்தான் புத்தி மாறி செய்யக்கூடாததை எல்லாம் செய்வமே தவிர சின்ன சின்ன பூச்சிகள், பறவைகள், விலங்குகள் எல்லாமே அதனுடைய வேலைகளை அது சரியாக செய்யும். அதான் சொன்னாங்க, அதுக்கு தேவையும் உண்டு, அதனால உலகத்திற்கும் நாட்டுக்கும் நன்மைகளும் உண்டு அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய பேசணும்னா பேசிக்கொண்டே போகலாம். இவ்வளவு நல்லா பேசுனீங்கல்ல, சரிமா? இத பூரா செய்யறது யாரு? ஐயா அப்பா, எப்ப உட்காருங்க, உட்காருங்க அண்ணே, உட்கார சொல்லு, உட்கார சொல்லுங்கண்ணே, உட்கார சொல்லுங்க அப்ப. சரி உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. சரி போ. ஏன்னா அதே போல சிவனாகப்பட்டவர், ஏன்னா ஆதியும் சிவனே அந்தமும் சிவனே, எல்லாவற்றையும் படைக்கக்கூடிய தன்மை எம்பெருமான் சிவனுக்கு உண்டு. சோதிப்பதும் சோதனைக்கு உள்ளாக்குவதும் யாருடைய வேலை? அப்படின்னா சிவனுடைய வேலை. அதே போல ஒரு நேரத்தில் சோதித்தார், காட்சி கொடுத்தார். யாரு? 63 நாயன்மார்களுக்குமே காட்சி கொடுத்து பெருமை சேர்த்தவர் யாரு? அப்படின்னா சிவனாகப்பட்டவர். என்னப்பா அதான் வேணும். சரி, அதே போல சிவனை பத்தி பேச சொல்லி, அதே போல மனிதனாகப்பட்டவர் இன்றைக்கு கோவிலுக்கு போறான். கோவிலுக்கு செல்கின்ற பொழுது விளக்கு ஏற்ற வழிபாடு நம்ம செய்யறோம். கோவிலுக்கு போனா விளக்கு ஏற்றோம்ல, ஒரு சில ஆலயத்தில் ஒரு சில மாதிரி இருக்கும். விளக்கு ஏற்றுவதற்கு என்ன தேவை அப்படின்னா எண்ணெய், திரி, தீ, இந்த 3மே அவசியம் விளக்கு ஏற்றுவதற்கு. இந்த 3ஐயுமே வேகமாக சொன்னோம் அப்படின்னா
எண்ணெய் திருத்தி எண்ணெய் திருத்தி எண்ணெய் திருத்தின்னு வரும். முதல்ல ஒரு மனிதனாகப்பட்டவன் தன்னைத்தானே திருத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஆலயத்துல விளக்கு ஏற்ற வழிபாடு கொண்டு வந்தாங்க. அப்ப இப்படியெல்லாம் சிவனுடைய ஆலயத்துல தினந்தோறும் ஒருவர் விளக்கு ஏற்றி கொண்டே இருக்கின்றார். அப்படி ஏற்றும் பொழுது அவருடைய செல்வங்கள் எல்லாமே கரைந்து விட்டது. விளக்கு வாங்குவதற்கு அவர்கிட்ட பணமே இல்லை. அப்ப என்ன பண்றாரு, அந்த சிவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக சோகமாக அமர்ந்திருக்கார். அப்ப ஒருவர் கேட்கிறார், என்னப்பா சிவனுடைய ஆலயத்து முன்னாடி சோகமா அமர்ந்திருக்கே அப்படின்னு கேட்கும் பொழுது இவர் உண்மையை சொல்றாரு. ஐயா, இத்தனை ஆண்டு காலமாக விளக்கு வாங்குவதற்கு என்கிட்ட பணம் இருந்துச்சு, விளக்கு ஏற்றினேன். இன்னைக்கு விளக்கு வாங்குவதற்கு என்கிட்ட பணம் இல்ல, வேற என்ன சேர்ந்து வழி தெரியாமல் அமர்ந்திருக்கேன் அப்படி சொல்லும் பொழுது அப்ப அவர் சொல்றாரு, கையை பிடிச்சு கூட்டிட்டு போயிட்டு வயல் காட்டை காட்டுறாரு. வயல் காட்டை காட்டி, எப்ப இந்த காட்டுக்குள்ள பாரு, இந்த வயல் காட்டுல பசுமையாக புல்லாகப்பட்டது விளைந்திருக்கு. இந்த புல்லை அறுத்து இந்த சிவனுடைய ஆலயத்து முன்பாக அமர்ந்து அதை விற்பனை செய்து அதிலிருந்து வரக்கூடிய பணத்துல நீ விளக்கு வாங்கி ஏற்றலாம் அப்படிங்கிற ஒரு யோசனையை சொல்லிட்டு அவர் போயிட்டார். அப்ப இவர் என்ன பண்றாரு, தினந்தோறும் அந்த வயல் காட்டுக்கு சென்று புல்லாகப்பட்டதை அறுத்து அந்த கோவில் முன்னாடி அமர்ந்து விற்பனை செய்து அதிலிருந்து வரக்கூடிய பணத்துல விளக்கு வாங்கி ஏற்றார். ஒரு நாள் இந்த புல்லாகப்பட்டது விற்பனையாகவில்லை. அப்ப என்ன செய்யறாரு, வயல் காட்டுல அறுத்துட்டு வந்த புல்லாகப்பட்டதை அப்படின்னு ஒரு கைப்பிடியாக பிடித்து அதை திரியாக திரித்து சிவனுடைய ஆலயத்திற்கு உள்ளே சென்று சிவன் முன்பு அந்த புல்ல போய் திரியா திரிச்சு வைக்கிறாரு. அப்ப வச்சிட்டு சிவன் கிட்ட வேண்டாரு, சிவபெருமானே, இத்தனை ஆண்டு காலமாக விளக்கு வாங்குவதற்கு என்கிட்ட பணம் இருந்துச்சு, விளக்கு வாங்கி ஏற்றினேன். இன்னைக்கு விளக்கு வாங்குவதற்கு என்கிட்ட பணம் இல்ல, இப்ப என் கையில என்ன இருக்கு அப்படின்னா, நான் வயல் காட்டுல அறுத்துட்டு வந்த புல்லாகப்பட்டது மட்டுமே என்னுடைய கையில இருக்கு. இதே புல்லாகப்பட்டதை திரியாக திரித்து உன் முன்னாடி வச்சிருக்கேன். என் பக்தி உண்மையாக இருந்தால் இந்த பச்சை புல்லு சுடர் விட்டு எரியட்டும், என்னுடைய பக்தி பொய்யாக இருந்தால் இது சுடர் விட்டு எரியாமல் இருக்கட்டும் அப்படி சிவனை நினைத்துக் கொண்டு வேண்டும் பொழுது பச்சை புல்லாகப்பட்டது சுடர் விட்டு எரிந்தது. யாரால? சிவனுடைய அருளால். அந்த சுடர் விட்டு எரிந்த நெருப்பு முன்னாடி சிவனாகப்பட்டவர் தோன்றி அப்பதான் கேட்கிறாரு, மனிதா உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னாரு. அப்ப இவர் சொல்றாரு, சிவனை உங்களையே நேர்ல பார்க்கக்கூடிய பாக்கி எனக்கு கிடைச்சிருக்கு, இதை விட எனக்கு வேற என்ன வேணும், எதுவுமே வேண்டாம் அப்படி சொல்லும் பொழுது அப்பதான் சிவனாகப்பட்டவர் தன்னைத்தானே ஒரு வரம் கொடுக்கிறாரு. அவருக்கு என்ன வரம்? அந்த புல்லுக்கு பேரு என்ன பேரு அப்படின்னா கணம்புல் அப்படின்னு பேரு. அந்த கணம் புள்ளையே திரியாக திரித்து விளக்காக ஏற்றிய காரணத்தினால் இன்று முதல் நீ 63 நாயன்மார்களில் கணம்புள்ள நாயனாராக விளங்குவாய் அப்படின்னு சொல்லி ஒரு வரத்தை கொடுத்தார். அப்ப பாருங்க, சிவனாகப்பட்டவர் பாருங்க சோதனையை கொடுத்து உயர்வான இடத்திலே வைத்தார். அவர்தான் கணம்புள்ள நாயனார் என்று சொல்லக்கூடியவர். அப்ப சிவனுடைய பெருமைகளை திருவிளையாடல்களை சொல்லணும்னா நிறைய பேசிக்கொண்டே திருவிளையாடல் என்பது எத்தனை? 60 திருவிளையாடல் 63 அப்படி சொல்லக்கூடிய அரங்கேறியது எங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மதுரை 80 தான். அப்ப எல்லோரும் பாருங்க, தெய்வத்தை மனிதன் போய் வணங்குவான், ஆனால் மனித தெய்வமே தெய்வத்தை வணங்கிய பெருமை எங்கே இருக்குன்னு சொன்னால் மதுரை. இங்கு இருக்கக்கூடிய சிவனுடைய ஆலயத்துல தான் உண்டு. அதனால சொல்லுவாங்க இன்மையில் நன்மை தருவார்னு சொல்லுவாங்க. இந்த இன்மையில் நன்மை தருவார் அப்படின்னு சொல்லும் பொழுது யார் யாரை வணங்குகிறார் என்று சொன்னால் சிவனே சிவனை வழிபட தலம் தான் அந்த இன்மையில் நன்மை தருவார் என்று சொல்லக்கூடிய கோவிலாக கூடியது. ஏன் அப்படின்னா மீனாட்சிக்கும் சொக்கநாதருக்கும் திருமணம் ஆகிறது. மீனாட்சி யாரு, சொக்கநாதர் யாரு, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சிவனே சொக்கநாதராக வந்து மீனாட்சியை திருமணம் பண்றாரு. அப்ப திருமணம் பண்ண பொழுது பாருங்க, இந்த அம்மா 4 ஆண்டு காலமாக இந்த அம்மா ஆட்சி பண்றா மதுரைய. அப்ப 8 ஆண்டு காலம் யார் ஆட்சி பண்றா அப்படின்னா சொக்கநாதர் ஆட்சி பண்றாரு. அப்ப யாருக்கு மருமகனா இருக்கிறாரு? பாண்டிய மன்னனுக்கு மருமகனாக இருக்கிறார். அப்ப பாண்டிய வம்சனுடைய குலக்கடவுள் யாருன்னு பார்த்தா அது சிவனாங்க கூடியவர். அப்ப சிவனை வழிபடக்கூடியவர்கள் யாரு? பாண்டிய மன்னர்கள். அப்ப சிவனை வழிபடணும். அப்ப இவர் மருமக இவர் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார் யாரு? சொக்கநாதராக கூடியவர். அப்ப சொக்கநாதரே வந்து சிவலிங்கத்துக்கு பூஜை செய்து சிவனை வணங்கியதனாலதான் இறைவனை வழிபட்ட ஸ்தலம் இன்மையில் நன்மை தருவார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிவனுடைய ஆலயம் இங்க இருப்பதுல நாமெல்லாம் ரொம்ப பெருமைக்குரிய விஷயமாக கருதக்கூடிய விஷயம். அது மட்டுமல்லாது சிவனுடைய அன்பை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அதான் சொல்லுவாங்க அன்பே சிவம்னு சொல்லுவாங்க. அப்படி அன்பே சிவம் என்று சொன்ன பொழுது ஒரு பெண்ணாக கூடியவளுக்கும் அந்த சிவபக்தியாக கூடியவளுக்கு நிறைய விஷயத்தை அவர் என்ன பண்ணிருக்காரு, அந்த 63 நாயன்மார்கள்ல ஆண்கள் மட்டுமல்லாது பெண்ணும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவள் தான் காரைக்கால் அம்மையாராக கூடியவள். அந்த அம்மா தன்னுடைய கணவனுக்காக என்ன பண்றா, 2 மாம்பழத்தை கொண்டு வந்து கொடுக்குறாரு. யாரு? கணவனாக கூடியவர் அந்த அம்மா கிட்ட.
அந்த அம்மா கிட்ட வந்து கொடுத்த பொழுது, மனைவி கிட்ட கொண்டு வந்து கொடுத்த பொழுது, இதை வைத்திரு, நான் வெளியே சென்று வந்து பிறகு உணவு இருந்த பொழுது சாப்பிட்றேன்னு சொல்றாரு. அப்படி இருக்கும் பொழுது பாருங்க, சிவன் என்ன பண்றாரு, சோதிக்கிறார். சோதனைபடியாக இவர் ஒரு ஆண்டியாக போய் என்ன பண்றாரு, அங்க யாசம் கேட்கிறாரு, ஏதாவது சாப்பிட்றது கொடுங்களேன்னு கேட்கும் பொழுது இந்த அம்மா பார்க்கறாக 2 பழத்துல ஒரு மாம்பழத்தை எடுத்து அவருக்கு கையிலே கொடுத்து அனுப்பி வைக்கிறார். வெளியில போன கனவே வீட்டுக்கு வராரு, பசிக்குதுன்னு சாப்பாடு கேட்கிறாரு. அந்த நான் கொண்டு வந்த அந்த பழத்தை கொடுன்னு சொல்லும் பொழுது ஒரு பழத்தை எடுத்து அறுத்து கொடுக்கிறார். அதை சுவைத்த பொழுது சுவையினுடைய அந்த நாக்கினுடைய ருசிக்கு மீண்டும் இன்னொரு பழத்தையும் கொண்டு வான்னு கேட்கிறாரு. கேட்ட உடனே பாருங்க, இந்த அம்மா பொய்யெல்லாம் சொல்லாம, ஆகா நான் இந்த மாதிரி கொடுத்துட்டேன், போய் கடவுள்கிட்ட போய் யார்கிட்ட, சிவபெருமான்கிட்ட போய் வேண்டா. கணவன் வந்து கேட்கிறாரு, நான் பணம் இல்லைன்னு சொல்ல முடியாது, அதனால எப்படியாவது எனக்கு அந்த பழத்தை திருப்பி கொடுக்க வேண்டும், அந்த போன அந்த முனிவர் எப்படியாவது கொண்டு வந்து கொடுக்கணுமே என் பழத்தைன்னு சொல்லி இந்த அம்மா வேண்டா. அப்ப கையேந்தி நிற்கின்ற கண்ணை மூடிக்கொண்டிருக்கின்ற வேளையில சிவபெருமானாக கூடிய ஒரு பழத்தை கையில கொடுக்கிறார். இந்த அம்மா வேகமா வந்து என்ன பண்ற, வெளியில இருக்கக்கூடிய தன் கணவனுக்கு அந்த பழத்தை மீண்டும் கையில கொடுக்குறா. அதை அறுத்து சாப்பிடுறான் கணவன். சாப்பிட்ட பொழுது பாத்தீங்கன்னா, முதலில் சாப்பிட்ட படையினா ஒரு மரத்துல பழம் காய்க்கிறதுன்னு சொன்னா ஒரு சுவையாக இருக்கும் இல்லையா, ஒரே சுவையாக இருக்கும். இந்த பழம் வேறு சுவையாக இருக்கிறன்னு சொல்லும் பொழுது, இது நான் பறித்து வந்த கனி அல்லவே, இது எந்த கனி இது கேட்கிறார் அவர். அவ கேட்ட பொழுது இந்த அம்மா நான் சொல்றாங்க, அதையும் மறைக்காது. கணவனுக்கு சில பேர் பயந்துகிட்டு போய் சொல்லுவாங்க இல்லையா, இந்த அம்மா அப்படிலாம் இல்லாம நீங்க கொடுத்த 2 பழத்துல ஒரு பழத்தை ஒரு முனிவர் வந்தாரு, அவர்கிட்ட நான் கொடுத்துட்டேன், நீங்க மீண்டும் பழம் என்று கேட்ட உடனேயே நான் சிவபெருமான்கிட்ட போய் அழுது கேட்டேன், நானு என் கையில இந்த பழத்தை கொடுத்தாரு, நான் கொண்டு வந்து கொடுத்தேன்னு சொல்லும் போது கணவன் அந்த அம்மாவை ஏறிட்டு பார்க்கிறார். இதை நம்பலாமா நம்ப வேண்டாமா என்று சொல்லும் பொழுது அவர் கோபத்தோடு பார்க்கிறார். மீண்டும் அவள் சிவபெருமானை நினைத்து இது உண்மை என்று என் கணவன் அறிய வேண்டும் என்று சொல்லும் பொழுது மீண்டும் என்ன பண்ணாரு, கையில வந்து அந்த பழத்தை கொடுக்கின்ற பொழுது அப்பதான் கணவன் பார்த்து, ஆகா சாதாரண பொம்பளை இல்ல, தெய்வீகம் நிறைந்த பெண், இறைவனே வந்து பழத்தை கையிலே கொடுக்கிறார் என்று சொன்னால் இவள் தெய்வத்துடைய அம்சமாக கூடியவள், இவளை மனைவியாக நீ ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி அந்த அம்மாவை விட்டுட்டு அவர் வெளியில கிளம்பி போய் இன்னொரு திருமணம் முடித்து அவர் தன்னுடைய இல்லற வாழ்க்கையை ஆரம்பிச்சுக்கிறார். ஆனா தன் கணவனுக்காக அந்த அம்மா எந்த தப்பும் செய்யல. கணவனுக்காக பழத்தை கேட்டால் இறைவன் கொடுத்தார், அதுக்காக வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு நீ இறைவன் சாமிக்கு சமமானவன் சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாரு. அப்பதான் இந்த அம்மா என்ன சொல்றா, இவ்வுலகிலே எனக்கு இன்னொரு திருமணமோ இல்ல வேற ஒரு ஆடவனோ கிடையாது, அவனை எனக்கு கணவன், இந்த அழகிய உடல் வேண்டாம், நான் பேயாக மாறுவேன் என்று சொல்லி அந்த அம்மா சிவங்கிட்ட கேட்டா, பேயா சுத்தி அலைகிறா, அலைஞ்சு தெரிஞ்சு கடைசியில் என்ன பண்றா, கைலாயத்துக்கு செல்லுகின்ற பொழுது கால்படக்கூடாது என்பதற்காக தன் தலையவே காலாக பதித்து அந்த அம்மா போனா. அப்பதான் அவளுடைய பக்தியை பார்த்து சிவபெருமான் என்ன பண்ணாரு, தாயே என்னை பார்ப்பதற்காக உன் தலையவே காலாக வைத்துக் கொண்டு என்னை வந்து பார்க்கிறாயே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா என்ன பண்ணாரு, அம்மா என்று அழைத்ததுனாலதான் அந்த அம்மாவுக்கு பேரு காரைக்கால் அம்மையார்னு பெயர் வந்தது. 63 நாயன்மார்கள்ல ஆண்கள் மட்டும் இல்லாது பெண்ணுக்கும் ஒரு இடத்தை கொடுத்தார் சிவபெருமானாக கூடியவர். அருமை. ஏன்னா அதே போல சிவனாகப்பட்டவர் செய்த திருவிளையாடல்களை சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். ஏன்னா பிறை என்று சொல்லக்கூடிய சந்திரன் என்று சொல்லக்கூடிய இளமாகப்பட்டது பிறை அப்படிம்பாங்க, தேய்பிறை வளர்பிறை அப்படின்னு. இந்த தேய்பிறை வளர்பிறை என்று சொல்லக்கூடியதுமே யாரால உருவானது அப்படின்னா எம்பெருமான் சிவனால தான் உருவானது. ஏன்னா சந்திரன் என்று சொல்லக்கூடியவன் இவனுக்கு எத்தனை மனைவிகள் அப்படின்னா 27 மனைவிகள் உண்டு சந்திரனுக்கு. 27 மனைவிகளுமே யாரு, நட்சத்திரங்கள் சொல்றோம்ல, 27 நட்சத்திரங்கள். அந்த 27 நட்சத்திரங்கள் தான் சந்திரனுடைய மனைவி, எனது அண்ணன் தக்கனுடைய பிள்ளை. 27 நட்சத்திரங்களையுமே பெண்ணாக சந்திரனுக்கு திருமணம் பண்ணி கொடுக்கிறாங்க. அப்ப எல்லா பெண்களோடு உறவு கொள்ளாமல் ஒரு சில பெண்களோடு மட்டும் உறவு கொண்டு விட்டு அப்ப ஆசைக்கு இன்பத்திற்கு அடிமையாக கொண்டு இருக்கும் பொழுது அப்பதான் தகப்பங்கிட்ட போய் முறையிடுறாங்க. அப்பா 27 பேரை சந்திரனுக்கு திருமணம் பண்ணி கொடுத்தீங்க, ஆனால் 25 பேரை கண்டுக்கிறது கிடையாது, ஒரு சில பெண்களோட உறவு கொள்றது அப்படின்னு சொன்ன உடனே சந்திரனாகப்பட்டவன் ஆணவத்தோடு சொல்கின்றான், எனக்கு பிடிச்ச ஆளோடு மட்டும்தான் நான் இருப்பேன் அப்படி சொல்லும் பொழுது சந்திரன் நீ அழகாக இருக்க அப்படிங்கிறதுனால ஆணவத்தோடு இருக்க, ஆணவமாக இருப்பது தவறு அப்படின்னு அண்ணன் தக்கன் சுட்டி காட்டியதுனாலே சந்திரனாகப்பட்டவன் கேட்க மறுத்து விட்டான். அப்ப தக்கனாகப்பட்டவன் என்ன செய்யறாரு, நீ அழகாக இருக்க அப்படிங்கிறதால ஆணவத்தோடு இருக்க அப்படிங்கிற சாபத்தை கொடுத்துட்டாரு. உன்னுடைய அழகு எல்லாமே நாளுக்கு நாள் குறையும் அப்படி சொல்லி சாபத்தை கொடுத்த உடனே அப்ப சந்திரன் என்ன பண்றாரு, பிரம்மன் கிட்ட போறாரு. பிரம்மதேவன் சொல்றாரு, எல்லாம் வல்ல இறைவன்
சிவன், நீ சிவனை நாடி போ, உனக்கு கண்டிப்பான முறையில் ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் அப்படி சொல்லும் பொழுது அதற்கு அடுத்தபடியாக சிவன் கிட்ட போறாரு. சிவன் கிட்ட போய் நடந்ததை எல்லாம் எடுத்து சொன்ன உடனே சிவனாகப்பட்டவர் ஒரு பிறையாகப்பட்டதை எடுத்து தன்னுடைய ஜடாமகுடத்துல வச்சாரு. ஜடாமகுடத்துல வச்சு அவதான் சிவனாகப்பட்டவர் வரம் கொடுத்தாரு. சந்திரா, டக்கன் என்று சொல்லக்கூடிய முனிவன் கொடுத்த சாபத்தின்படி உன்னுடைய அழகு 15 நாளைக்கு குறையும், அதுவே தேய்விரை என்று சொல்லக்கூடியது. ஆனால் நான் கொடுத்த வரத்தின்படி 15 நாளைக்கு உன்னுடைய அழகு வளரும், அதுவே வளர்பிறை என்று சொல்லக்கூடியது. அப்ப இந்த தேய்பிறை வளர்பிறை என்று சொல்லக்கூடியதை உருவாக்குவதற்காக சிவனாகப்பட்டவர் அன்றைக்கு ஜடாமகுடத்துல சந்திரன் என்று சொல்லக்கூடிய பிறையாகப்பட்டதை தரித்து இப்படி ஒரு நிகழ்வு இன்றைக்கு கிடைத்தது அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய உண்டு. நீங்க சொன்னது போல இந்த புராண கதை எழுதணும்னா ஒவ்வொரு கதைக்கு 2 கதைகளை சொல்லுவாங்க, உண்டு. இப்ப நீங்க சொல்றது சிவபெருமானாக கூடியவர் பார்த்தீங்க அப்படின்னா இங்க அஸ்வினி நட்சத்திரமாக கூடியவள் கூட வாழாததுனால அங்க தக்கன் கொடுத்த சாபத்தின் மூலமாக சந்திரனாக கூடியவன் அங்கே இருட்டாக மாறிவிட்டான், கருப்பாக மாறிவிட்டான், அழகு போய்விட்டது, சிவபெருமானை வழிபட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த தேய்பிறை வருவதற்காக நிலவு குறைந்து போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதே விநாயக பெருமான் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய பிறந்த நாள் அன்று, விநாயகர் சதுர்த்தினா அவருக்கு பிறந்த நாள் இல்லையா, அவர் பிறந்த தினத்தை தானே விநாயகர் சதுர்த்தி நம்ம எல்லாம் கொண்டாடுறோம். அப்ப விநாயகராக கூடியவருக்கு என்ன படைப்பாங்க, மோதகமும் கொழுக்கட்டையும் படைத்து அவரை வணங்குவது உண்டு. அப்ப பிள்ளையார் என்ன பண்றாரு, அளவுக்கு அதிகமாக என்ன பண்றாரு, ஆசை நிமித்தமாக இந்த கொழுக்கட்டையெல்லாம் என்ன பண்றாரு அதிகமாக சாப்பிட்டு இந்த மோதகத்தை அதிகமாக சாப்பிட்டு வயிறு உப்பி போய் ஏற்கனவே ஒரு தொந்தி வயிறு தானே ரொம்ப பெரிதா போயிருச்சு. அப்படி வருகின்ற பொழுது பாருங்க தன்னுடைய மூஞ்சுரை எடுத்துக்கொண்டவர் வந்து கொண்டிருக்கின்ற வேளையில ஒரு நாகமாக கூடியது ஊட போனவன பாருங்க இந்த மூஞ்சுராக கூடியது என்ன பண்ணிருச்சு, மேல இருக்கக்கூடிய அந்த பாரத்தை தாங்க முடியாமல் இப்ப ஏதாவது ஒண்ணு எய்தாப்புல வந்து நம்மளே பயந்துருவோமா இல்லையா, அந்த மாதிரி மூஞ்சுராக கூடியது அப்படி அவர் என்ன பண்ணிருச்சு கீழே தள்ளி விட்டுரு, கீழே விழுந்துட்டாரு. விழுந்த உடனே பாருங்க ஏற்கனவே வயிறு நிறைய கொலக்கட்டை இருக்கு, இந்த நாக ஊடால வந்ததுனால அவர் கீழே விழுந்துட்டாரா இல்லையா, அவர் வயிறு கிழிஞ்சு என்ன ஆயிருச்சு அப்படின்னா அவர் சாப்பிட்ட அத்தனை மோதகமும் கொழுக்கட்டையும் வெளியே வந்துருச்சு. வெளியே வந்த உடனே பாருங்க இவருக்கு கோபம் யார் மேல, அப்ப இவர் விழுந்த உடனே மேல சந்திரன் பார்த்து சிரிக்கிறான், வயிறு கிழிஞ்சு கொலக்கட்டை எல்லாம் வெளில வந்துருச்சா, அவன் மேல இருந்து எள்ளி நகையாடி சிரிக்கிறான். அப்ப என்ன பண்றாரு இந்த விநாயகர், எல்லா கொழுக்கட்டையும் மோதகத்தையும் மீண்டும் தன்னுடைய வயிற்றுக்குள்ளே வைத்து அடைத்து ஒரு கொழுக்கட்டை எடுத்து என்ன பண்ணாரா அப்படி நிலவை நோக்கி அந்த சந்திரனை நோக்கி ஓங்கி எரிஞ்சாராம். எரிந்த பொழுது இவர் எரிந்த அந்த கொழுக்கட்டையின் மூலமாக அன்று சந்திரனுடைய முகம் தேய்ந்து போனதாகவும் ஒரு புராண ஒரு கதை உண்டு. ஏன்னா அப்ப இதுல எது நிஜம் எது பொய்ன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. புராணத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா கதைக்குமே 2 விஷயங்கள் உண்டு, 2-3 விஷயங்கள் கூட உண்டு, சில விஷயங்கள் உண்டு. அப்ப இதனால சந்திரன் தேஞ்சாரா, இப்ப இதனால சந்திரன் தேஞ்சாரா அப்படின்னா இதெல்லாம் ஒரு கேள்விக்குறியான விஷயம் இருக்கா, இதனால தேஞ்சாரா அதனால தேஞ்சாரான்னு யோசிக்கணும், இன்னொரு நாடகம் தான் போடணும். அதனால அப்படி எல்லாம் பேசணும்னா நிறைய பேசிக்கொண்டே இருக்கலாம். அழகா பேசுறீங்க, அற்புதமா பாடுறீங்க, ஆனா இதெல்லாம் தெரிஞ்ச உங்களுக்கு அந்த ஒண்ணு மட்டும் தெரியலையா, அந்த தெரியாதையும் தெரிய வைக்க வேண்டியதானே பெரியவர்களுடையது. எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியவில்லை. அதனால இப்படி பருவத்தோடு இருக்கிற உமக்கு ஒரு பதினா புருஷன், சரி அவர் யாரு அப்படின்னா தமிழ் கடவுள் என்று சொல்லக்கூடிய எம்பெருமான் முருகனே உனக்கு புருஷன் வேண்டாம் என்று வெறுப்பு சொல்லாமல் அள்ளு பகலும் இந்த அவத்தை சொன்னா பெருமாள் சொல்ற மாதிரி பெருமாளுடைய பேரமே வந்து சொல்ல முடியும், கேட்க மாட்டேன் அப்படிங்கறனால கூட்டி கொடுப்பதுங்கள் யாரை பார்த்து கூட்டி கொடுப்பவர்கள் கேட்கிறீங்க, புத்தி இல்லாதவருக்கு புத்தி குட்டி, அழில்லாதவருக்கு அருவி குட்டி, பல விதத்தில் பெருமையை தேடி கொடுக்கிற என்ன பார்த்து கூட்டி கொடுப்பவன் என்று கேட்ட ஒரு காரணத்தினாலே இன்று சூரிய அஸ்தமனத்திற்குள் உனக்கும் அந்த முருகப்பெருமானுக்கும் திருமணத்தை முடிச்சு வைக்கிறேன். இது சத்தியம். ஊட்டிக்கு போக தெரியல, என்னமோ கையை தட்டிக்கிட்டு போறாரு. எனக்கு வந்தனதே சந்தேகம் தான். நான் பிரம்ம இது அணிந்திருப்பது பிரம்ம முடிச்சுமல்ல, கையில் இருப்பது சிப்பலா கட்டையும் இல்லை, நான் நாரதரே இல்லைன்ட்டு போறாரு.